ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிகிட்ருக்கோம். அவர் கிளம்பிட்டாரு, நானுமே கிளம்பிட்டேன். பசங்க வீட்டில் விட்டு அன்றைக்கி ஆஃபீஸ் போகல. பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒன்றும் சரியில்லை. ஏன்னா அது நிறைய வெளியில் சொல்ல முடியாத ஒரு இஷ்யூ. பார்த்திங்கன்னா ஸ்கின் மோல் மாதிரி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா சரியாக எனக்கு மோஷன் போக முடியல. போனால் ரொம்ப பெயினாக இருந்தது. அது வந்துட்டு இப்படியே விட்டிங்கன்னா கேன்சரில் போயிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டாங்க. அதுக்கு பயந்து தான் மேக்ஸிமம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனதே. பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சு. வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 1 வீக்காக எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அதோட தான் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப நைட்லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் டக்குன்னு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன். செக்கப்லாம் போயிட்டு வந்தாச்சு. 1 வீக்குக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சின்ன சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீடியோ பேசவே விட மாட்டேன் மனுஷன். மாமா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதனால் பைக்கு கிட்டே போகிறேன். நான் எந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் தான். ஏசிஎஸில் தான் போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம். போனோடனே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு கார்டு போட்டு என்ட்ரி போட்டுக்கோங்க, என்ட்ரி போட்டு டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே என்ட்ரி ஃபார்ம் கொடுத்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு என்ட்ரி ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் கார்டு போட்டுட்டு அந்த ஃபார்மசி பக்கத்தில் டாக்டரை போய் பார்த்துட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 1 வீக் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால தான் இந்த இஷ்யூ வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிஸ்டம் ஒர்க்கு மேக்ஸிமம் அந்த வெயில் ஜாஸ்தியானதுனால நீர்ச்சத்து குறைஞ்சா இந்த மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அபோவ் 3 லிட்டர்ஸ்க்கு மேல தண்ணி குடிக்கணும். நிறைய வந்து ஃபைபர் இருக்க ஃபுட்ஸா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பழங்கள், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டு வந்துட்டு 1%னா காய்கறிகள் வந்து 2% அந்த மாதிரி 1க்கு 2 மடங்கு காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கியூர் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் ஆகிக்கோங்க. சின்ன ஒரு சர்ஜரி இருக்கா, அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்னன்னா அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஹேபிட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சிஸ்டம் ஒர்க் பண்றதுனால மேக்ஸிமம் உட்காந்த இடத்துலயே இருந்து பண்றதுனால இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நெய்பர்ஸ்லாம் கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்தா பார்க்காம ஓட்டிட்டீங்கன்னா அது வந்துட்டு கேன்சர்ல போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. அதுவும் இல்லாம இந்த 4 டேஸா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா அந்த என்னோட ஃபேஸ்ல தெரியலனாலும் அதை உள்ளுக்குள்ள அனுபவிச்சுட்டே இருந்தேன். நிறைய பெயின், ப்ளீடிங்கு அந்த மாதிரி நிறைய வந்தது. அதை வந்துட்டு என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 50% டாக்டர் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கொடுக்குற விதத்துல பேசி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு 2 வீக்ல பார்க்கலாம். அப்படி இல்லைனாதான் சர்ஜரி அப்படின்னு சொல்லி, கியூர் ஆகல அப்படின்னாதான் சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கடவுள் என்ன அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடக்கூடாது. கடவுள்கிட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டுட்டு போய் தள்ளிடக்கூடாது. ஏன்னா யாரும் இல்ல, என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிற அளவுக்கு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல. அந்த அளவுக்கு என்ன கடவுள் கொண்டுட்டு போயிடக்கூடாது. நானுமே என்ன கரெக்டா கேர் பண்ணிக்கணும். நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த சிச்சுவேஷன் கொண்டுட்டு வந்துடக்கூடாது. டாக்டர் எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி இஷ்யூ வராம இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும்.
தண்ணி குடிக்கணும், நிறைய நார் சத்துள்ள பொருட்களா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்துட்டு இத வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனாலதான் பெரிய பெரிய ஆபரேஷன் லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுது. அதனால மேக்சிமம் அந்த இருந்ததுனால் அதுல இருக்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கிட்டயாவது சொல்லி இத வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க. பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போயிட வேண்டாம். சின்ன அட்வைஸ். எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கான இதுதான் என்னோட மெடிசன்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தெரியுதுங்களா, ஒரு டியூப் மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட் படுக்கிறப்போ வச்சுட்டு படுங்க, காலையில வந்துட்டு ஃப்ரீயா போகும், மோஷன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிரப் கொடுத்துருக்காங்க. இந்த சிரப் 3 வேளையுமே 10 ml சாப்பிடுங்க, மேக்சிமம் 2 வீக்ஸ்ல கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு இதுல எனக்கு சரியானுச்சுன்னா அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்காது இந்த வாரம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. வீடியோஸ்லயும் மேக்ஸிமம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இனிமே கரெக்டா கண்டினியூவா போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க எங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவு. ஓகே பாய். வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.